ரோட்டில் எப்படி சொல்லி எல்லாம் இதெல்லாம் தான் அட்வென்ச்சர். பொல் ரொட்டிக்கு மற்றது புலஸ்காரி ஆட் ஆகிக்கிறீங்க எல்லாம் ஏறி. இதுதான் பொம்புரேல ஃபோர்ஸ் த டாப் வியூ. ஹலோ சார், வெல்கம் பேக். எல்லாரும் சோமைக்காயின்னு சொல்லி நினைச்சிறேன். இன்னைக்கு எங்கே போக போகிறோம்னு சொன்னால் நூறாலியால் உள்ள பொம்புரேல வாட்டர் ஃபாலுக்கு தான் போக போகிறோம். யார் யார் போகிறோம் சார், நானும் என்னை கூப்பிட்டு இருந்திக்கிற மூமெண்ட் சொல்லி அவரும் என்னோட பைக்கும் தான் போகிறேன். இப்போ நான் கம்பல்லிரும் நூறாலிக்கு இன்னும் 10 கிலோமீட்டருக்கு. அப்படி அங்கே ரோட்டலிக்கு கொத்தனை டேப்புக்கு போகலாம். 7.5 கிலோமீட்டர்னு சொல்லி காட்டுது. நாங்கள் அப்படியே 2 ஹவர்ஸில் காட்டுறோம். ஓகே, இப்போ நாங்கள் லொக்கேஷனை போட்டுட்டோம். 2 ஹவர் 18 நிமிஷம் காட்டுது பொம்புரேல ஃபால்ஸுக்கு. 68 கிலோமீட்டர் காட்டு டோட்டலாக. ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 11:06 1:24 போய்ட்டு ரீச் ஆகும்னு சொல்லி காட்டுது. பார்க்கணும் அதுக்கு போக கிடைக்குமா இல்லாட்டி அதை டைமை விட கொஞ்சம் லேட் ஆகுமான்னு சொல்லி பார்ப்போம். பட் இந்த ரோட்டெல்லாம் செம்ம வியூ ஆகிக்கும். நாங்கள் இது வரைக்கும் ரைட் பண்ணதுலேயே சீக்கிரியாகவே கட்டும். மற்றது செம்புவத்தை பார்த்தோம்னா அட்வென்ச்சர் ரோட். பட் இது வந்து செம்ம வியூ ஆகிக்கும். வியூவெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அவங்களுக்கு 7 மணி வரைக்கும் இந்த ரோட்டில் உள்ள வியூ எல்லாம் கவர் பண்ண பார்க்குறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, போகும். இப்போ இதை ஏரியா வந்து இக்கிராகம்னு சொல்லுவோம். இக்கிராகம் டெல்பிட்டி என்று சொல்லுவாங்க போல. சரியாக தெரியல. ஏன்னா கம்பெனியோட அடுத்தது கம்பெனிக்கு வெளியே, கம்பெனியோட வெளியே. ஓகே, போகும். இந்த ரோட் சோராளி போய் சேர வரை உங்களுக்கு நெட்டில் விளங்கும் போது தெரியா போகல. பாம்பு மாதிரி தான் இப்படி பிடிக்காம வைக்கும் பெண்ட் எல்லாம். ஈஸ்டர்ன் சைட்லேருந்து வராங்களுக்கெல்லாம் நல்லாவே கஷ்டம் வைக்கும் இந்த ரோட்டெல்லாம் வாகனம் ஓட்டுறதுக்கு, ட்ரைவ் பண்ணுறதுக்கு. பட் எங்களுக்குன்னு சொன்னால் நாங்கள் கெண்டியூரில் கைராக்கள் சுற்றி எங்களுக்கு எல்லாம் வேண்டிய ரோட்டில் போயிட்டு பழக்காது. ஓகே, இப்போ ரெண்டு கால பஸ் வந்து போகுது, அதனால் ப்ளக் ஆகிக்குது. ஓகே, இந்த ரோட்டெல்லாம் மோட்டேஜ் பண்ணவே ஏன்னு சொன்னால் இதில் முன்னுக்கால வாகனம் விளங்காது. பங்கு மாதிரி தண்ணிக்கு ஃபுல்லாகவே பெல்ட் ஆகுது. ஓகே, இந்த ரைட்டு சென்னைக்கு நினைச்சிடேன். அந்த இப்போ நாங்கள் போகிற கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. மழை இல்லாமல் வெயிலோடு இருக்குது. ஸோ பொம்புரேல போகிறோம், வெறித்தனம் பண்ணுறோம். ஓகே, நாங்கள் இப்போ புதுசெல்லாம் டவுனை தாண்டி வந்துட்டோம். அங்கே கொஞ்சம் ஃபுல்லாகவே ரஷ் ஆகிடுச்சு டவுன். ஸோ ஓகே, நாங்கள் இப்போ நம்மளோட கிட்டே கொண்டிருக்கிறோம். வியூவை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக வைக்கிற வியூ எல்லாம். இந்த ரோட்டை நான் பார்க்கிட்ட இன்னும் வானம் ஓட்டுறதுக்கு இன்னும் மாதம் வந்து இருக்குது. செம்மையாக இருக்குது. எல்லாமே பார்க்கறதெல்லாம் பைக் போயிட்டாங்க. இங்கால வெட்ட போட்டிக்கிறாங்க, இங்கால பைக் இருக்குது. இது வியூவில் பைக் ஓட்டுற வேறு லெவல் ஃபீல் செம்மையாக இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி கார் பஸ்ல எல்லாம் வந்தேன்னு சொன்னால் உண்மையாகவே உங்களுக்கு இந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. இதை ஏன்னு சொன்னால் அந்த ஏசி உண்டு உட்காந்து போக்கிட்ட அந்த இந்த பைக்கில் போகிற மாதிரி ஃபீல் ஒன்று வராது. அந்த கூதல் காற்றோட உங்களுக்கு பைக்கில் போக்கிட்டா வர ஃபீலே வேறு. பட் மழை பெஞ்சா மட்டும்தான் வேற சொதப்பிடுவார் கிளைமேட். பட் இப்போனா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி வெயில் ஆயிக்குது, நல்லாவே வெயில் ஆகிக்குது. சென்னையாக வெயிக்குன்னு நினைக்கிறேன். போகிற இடமெல்லாம் நான் நினைக்கிற மாதிரி ரொம்ப டனல் வருது. எஸ், இதுதான் ரொம்ப டனல். ஓகே, ஓ வேறு லெவல் டேக்கு ரொம்ப டனல். இந்த டனல் எண்டிங்னா போலீஸ் அழைப்பாங்க. ஏன்னு சொன்னால் சிலவாக ஒவ்வொரு கூட்டு பண்ணிட்டு வருவாங்க. இது டனல் உங்களுக்கு வாகனம் நிப்பாட்டி முட்டாடுவாங்க. அளவுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஓகே, இப்போ இன்றைக்குன்னு சொன்னால் இல்லை, இன்றைக்கி பெருசாக ரத்தம் இல்லை. சொன்னால் இன்றைக்கி வீக் டே, வெட்ஸ்டே. ஸோ வீக்கெண்டெல்லாம் போலீஸ் அடிப்பாங்க. நானும் ஒரு நாள் மாட்டிக்கிறேன். இதோ டனலை பாஸ் பண்ணி போகிட்ட இன்னொரு ஃபால்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆகிப்பாடும். எங்களுக்கு என்ன ரப்போட ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. அதான் இன்னைக்கு அந்த ஃபால்ஸ் அதில் கொஞ்சம் மங்கிலே போகிறது எங்களுக்கு டைம் போதா என்று என்ன போகிறது. அது அவங்களுக்காக நிப்பாட்டிட்டு காட்டும். ஓகே, இதுதான் அந்த ரம்மோட ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் டேஞ்சரான ஃபால்ஸ். ஏன்னு சொன்னால் இதில் இப்போ புதுசாகவும் 2-3 பேர் வந்து டெவலப் பண்ணி வந்திருக்கிறாங்க. எங்கள் தூர ஊரிலேருந்து. நாங்கள் இந்த டூரிஸ்ட்டு இந்த ஸ்ரீலங்கான்னு சொல்லி யாருன்னு தெரியல. பட் நியூஸில் பார்த்த மாதிரி இந்த வாட்டர் ஃபால்ஸில் விழுந்துக்கிறாங்க. விழுந்து
செட்டு தாங்க. ஓகே, நாங்கள் இப்போ எந்த போல் ஹந்திக்கிட்ட வந்துட்டோம். பாருங்கள் வியூ எல்லாம். ஓகே, முன்னுக்கு போயிட்டு அப்படியே அங்கால ரைட் சைடு ரோட்டோட திரும்ப, அதால தான் உள்ளே போகணும். ஓகே ஓகே, கிட்டத்தட்ட 500 மீட்டர் மாதிரி தான் நிற்குது. சொன்ன அந்த ரோட் இறங்குது, அந்த ரோட்டால தான் போகணும். அது அப்படியே அந்த மலையெல்லாம் சுற்றி சுற்றி போகணும். வேறு லெவல் ரோட் அதெல்லாம். நான் போகிறேன்னு பாருங்க. கூகுள் பார்த்தா தினமும் சொல்கிறாரு. ஓகே, இதில் போட்டிக்குது உங்களுக்கு வந்தால் பார்த்துக்கோங்க. அம்பகஸ் ஸ்டோவை அப்படின்னு போட்டிக்குது. அதோட பன்னீரை வங்குறத அப்படியே உள்ளே போடுறது. இது உங்களுக்கு பனியை போகணுன்னு சொன்னால் வெளிமடையை போனால் நீங்கள் இதரோட்டால தான் வரணும். ஓகே, இதில் அப்படியே பனியை போகணும். இப்போ வாராங்க இப்போ தான். வேறு லெவல் ரோட் இதெல்லாம். செம்ம கிளைமேட். உங்களுக்கு இதை ரோட்டில் வந்தோன்னு சொன்னால் லேசு. ஏன்னு சொன்னால் ரஷ்ஷே இருக்காது. ஃபுல்லாகவே ரோட் ஓப்பனாக தான் நிற்கும். உங்களுக்கு அப்படியே பேசி கொண்டே இருக்கலாம். வாட்டர் ஃபால் வர வரைக்கும் உங்களுக்கு டைமையும் பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது பாருங்கள், ரோட்டாலே த்ரூ அப்படியே போகலாம். இதில் முன்னுக்கு போக போக எல்லாம் போர்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. பொம்புரு எல்லாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி எங்கெங்கெல்லாம் போகணும்னு சொல்லி. ஓகே போ. இப்போ கட்ட நாங்கள் போய்கிட்ட வந்துட்டோம். பாருங்கள் வியூ எல்லாம் எப்படிங்குது சொல்லி வேறு லெவலில் இருக்குது. இப்படின்னா ரோட் ரோட்டில் இதை மாதிரி வியூ ரோட்டில் இதை மாதிரி 2 வீலர் ரோட்டில் போகிறதே வேறு லெவல். மாட்டிங்கன்னா செம்ம ரிலாக்ஸ் ஆகிக்குது. 10 கிலோமீட்டர் மாதிரி திங்க் பண்ணி போட்டு வச்சு நான் போயிட்டு பார்க்கணும். செம்மையாக பசிக்குது. வந்தாச்சு ஒன்றுமே சாப்பிடல. அப்படியே போயிட்டு அதில் செம்மையாக வச்சுப்பாங்க. கோல்ட் ரோட்டி, சம்பல், பிளேட்டு எல்லாம். அது அப்படியே சாப்பிட்டு அப்படியே ஏற தான் இருக்குது. போகிற வரையிலும் நிறைய ஜூஸ் கடை, இது ஹோட்டல், சீ ஃபுட், ரெஸ்டாரண்ட், சீ ஃபுட், உங்களுக்கு வேண்டிய சாப்பாடு எடுத்துக்கொள்ளலாம். ரோட்டை பாருங்க எப்படி. பட் ஃபுல் ஃபோக்கஸ் ஆகிக்கிற ரோட்டில் ட்ரைவ் பண்ணிக்கிட்ட கொஞ்சம் மிஸ் ஆகினா அவ்வளோதான். ஸோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணணும். இதெல்லாம் சிக்கா ரோட் முன்பு காலம் வாழை கொண்டு வந்து சொன்னால் எப்படி ரியாக்ட் பண்ணுறது எல்லாம் சொல்லி மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு தான் போகணும். ஃபுல்லாகவே பள்ளமாக தான் இருக்குது. ஓகே, வந்துட்டு போய் நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, நாங்கள் இப்போ பைக்கை பார்க்கிங்கில் போட்டுட்டு அப்படியே டிக்கெட்டும் எடுத்துகிட்டு போய்த்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள் வியூ எல்லாம் வேறு லெவலில் இருக்கு. டிக்கெட் எவ்வளோன்னு சொன்னால் ஒருத்தருக்கு வந்து 100 ரூபா, 2 பேத்துக்கு 200 ரூபா எடுத்தாங்க. அப்படியே இப்போ இன்னும் அப்படியே 1.5 கிலோமீட்டராக நடக்கணும். இப்போ ஒரு 500 மீட்டராக வந்து இப்போ இன்னும் போய் பசிக்குது. ஒன்றும் இல்லையா சாப்பிட்றதுக்கு. ரொட்டி தானே அதை? ரொட்டி தான். வா, அப்படியே சாப்பிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் சாப்பிட்றது வந்துக்கிறோம். பாருங்கள், என்ன ரொட்டி இருக்குது, பொல் ரொட்டிக்கு. மற்றது புலஸ்காரி இருக்குது. வேறு நான் சொன்ன அந்த கட்டை சம்பளி இருக்குது. மற்றது இது பாயத்தங்காய் கறி. இந்த வியூவை பாருங்கள், கடையில் வேறு லெவலிக்கு. இதை வியூவோட திணையில சட்டப்படியாக இருக்கும். மற்றது எங்களோட மூமெண்ட் மாங்க வாங்கினாரு, அதுவும் இருக்குது. நான் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ சாப்பிட்டாச்சு. செம்ம வெட்டினோம். நானும் எங்களோட கூட்டாளியும் சேர்ந்து. பொல் ரொட்டி இருந்துச்சு, கட்டை சம்பளி இருந்துச்சு, பொலஸ்காரி இருந்துச்சு, பயத்தங்காய் கறி இருந்துச்சு. அந்த சம்பளுக்கு மிஞ்சின்னு சொன்னால் புதினா அதெல்லாம் போட்டு செஞ்சீங்கன்னா வேறு லெவல் இருந்துச்சு. ஒரு மாதிரியாக சாப்பிட்டுட்டு அப்படியே வெயிட்டு கொண்டிருக்கிறோம். பாருங்கள், சுற்றி காட்டுற வியூ எல்லாம் வீட்டிங்கன்னு சொல்லி அப்படியே போ. இன்னும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டரால் நடந்து போகிறதுக்கு. இந்த ரோட் இப்போதே பரவாயில்ல. இன்னும் போக ரோட் டஃப்பாக வீட்டுக்கு அந்த இடத்த நீக்கும் ஏறுறதுக்கு. போ. ஓகே, நீங்கள் அந்த ரோட்டை பார்த்துட்டு எப்படி ரோட்டோட சொல்லி இன்னும் ஒரு கார் ஒத்தரே தான் போகலாம் அந்த ரோட்டில்.
அந்த மாதிரி அட்வென்ச்சரான ரோட் தான் இந்த கொம்பூர் எல்லைக்கு வர வாட்டர் ரோட். இந்த ஃபுல்லாவே தண்ணி சத்தம் வைக்கும் உங்களுக்கு பின்னுக்கு எல்லாம். இது எல்லாமே அந்த வாட்டர் இருந்து வர தண்ணிகள் தான். பாருங்க உங்களுக்கு விலங்கு மேய்க்கும் வகையில் காட்டுற மாதிரி எல்லாம் விலங்குது எல்லாம் மேலேந்து வர்றது தான். ஓகே பாருங்க இந்த ரோட்டை பிடிக்குன்னு சொல்லி சின்ன குகை ஒன்று மாதிரி இருக்குது. இன்னும் பூந்து பூந்து போன மாதிரி பாருங்க. வேற லெவலில் இருக்குது. இதெல்லாம் தான் அட்வென்ச்சர். கஷ்டப்படி ஓகே இப்போ போகிறவெல்லாம் தண்ணி பட்டை. ஓகே இங்கெல்லாம் போகிற ரோட்டிக்குது. இங்கே வியூ வண்டிக்குது. வாங்க போயிட்டு பார்ப்போம். ஆமாம் வேற லெவலில் பாருங்க ஃபுல்லாகவே சுத்த வர காடு தான். இந்த மாதிரி இருக்குது. நாங்கள் அப்படியே மேலே போகணும். இல்லை போமே போவேன். ஓகே போ. பாருங்க உங்களுக்கு நான் அங்கால கேமரா திருப்பி காட்டுறேன். ஃபுல்லாகவே சின்ன படி ஒன்று தனிக்குது, காட்டு ஒன்று தனிக்குது. ஃபுல்லாகவே ஏறணும். என்ன செங்குத்தான ரோட் தான். பாருங்க இந்த ரோட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி வேற லெவலில் இருக்கு. இப்போ வந்தாச்சு. இந்த கந்தை ஏறிட்டு அடுத்த கந்தையில் அப்படியே போய் சீக்குது. பட் இந்த கந்தை தான் கொஞ்சம் குழப்பம். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த மாதிரி டயர்ட் ஆகிக்குது இந்த எல்லாம் ஏறி. ஓகே ஓகே கிட்டத்தட்ட வந்துட்டோம். இப்பயே மூச்சு வாங்குது. ரோட்டெல்லாம் வேலை இல்லை. இதை மாதிரி ரோட்டெல்லாம் காட்டுறது கஷ்டம். பாருங்க ரோட்டெல்லாம் விட்டீங்கன்னு சொல்லி தண்ணி பட்ட 2 லைன் போகுது. அதுக்காக நடுவால் ஏறி போகணும். ஓகே போ. கஷ்டம் இது ரோட்டில் போகிறதுக்கும். பட் போய்த்து தான் ஆகணும். நாங்கள் பாருங்க ஒரு மாதிரி கிட்டத்தட்ட கிட்ட வந்துட்டோம். இந்த ரோட்டை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னு சொன்னால் ரோட்டை பாருங்க எப்படிங்கன்னு சொல்லி ஏறதுக்கே கஷ்டம். ஃபுல்லாகவே இது ஃபுல் ஒரு காட்டுக்கால போகிற மாதிரி தான் நீக்குது. பட் கிட்ட அங்கே சத்தம் கேட்குது ஓட்ட போயிட. அது கால்ற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை மனசில். இவரெல்லாம் கஷ்டப்பட்டு வந்துருக்கு. ஓகே போயிட்டு அவளுக்கு ஓட்ட போட்டு வீட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே இப்போ ஒரு மாதிரி நான் கஷ்டப்பட்டு மேலே வரைக்கும் டொப்புக்கு வந்துட்டோம். இப்போ சரியாக ஓட்டஃபோலோட முன்னுக்கு தான் நீரேன். உங்களுக்கு வியூவை காட்டுறேன் பாருங்க எப்படின்னு சொல்லி. என்ன மேலே இருந்து பார்க்கலாம் எங்களுக்கு. நாங்கள் இதே கஷ்டப்பட்டு தான் ஏறினோம். ஏறிட்டுன்னா இதெல்லாம் எனக்கு வந்து ஃபுல்லாகவே வலிக்குது. வேலைக்கு போயிட்டு வீடியோஸ் எடுக்கவும் வேணும். பட் அங்கே பூரா பட்ட டேஞ்சர். நாங்கள் ஈனிலே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே பாருங்க. இதால தான் ஏறி போன வேலைக்கு எப்படி நிற்கிட்டு சொல்லி பார்க்கிட்டே கதை கலங்குது. வலுக்கும் மாதிரி தான் நிற்கி. ஓகே நான் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறது வீடியோ பண்ணி கூட எனக்கு ஏறிடலாம். ஏன்னு சொன்னால் எனக்கு தானே மேலே போயிட்டு. ஓகே இப்போ பனிந்து கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி ஏறி மேலே வரைக்கும் வந்தாச்சு. உங்களுக்கு மேலே வியூவை காட்டுற மாதிரி எப்படின்னு சொல்லி வேற லெவல். ஏன்னு சொன்னால் ஐநத்தால் ஏற வேலாம். ஏன்னு சொன்னால் அங்கே கல்லெல்லாம் மூலம் விளங்கிக்கும். அதெல்லாம் நல்லாவே செலவு பிடிச்சி. ஸோ அதனால் ஒரு மாதிரியாக அதால் ஏறி ஒரு மாதிரியாக வந்துட்டோம் மேலைக்கு. இதுதான் பொம்புரேல ஃபோர்ஸ்ட் டாப் வியூ. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படின்னு சொல்லி. வேற இன்னும் மேலே போகலாம். பட் மேலே போகிற ரிஸ்க் விட. ஏன்னு சொன்னால் இந்த கொஞ்சம் நிலவரம் மோசம். இன்னும் ஒரு ரோட்டிக்கு நான் ஃபெஸ்டிங் போயிட்டு காட்டினேன். உனக்கு அந்த ரோட்டால் போயிட்டு காட்டினேன். இன்னும் ஒரு ரோட்டிக்கு இது இனத்தால் போயிட்டா மேலே இன்னொரு வியூ மாதிரி விளங்கும் மாதிரி இருக்குது. ஓகே வாங்க போயிட்டு பார்ப்போம். பட் எழுதுக்கு தான் பட்ட டேஞ்சர் இருக்குது. ஏன்னு சொன்னால் இதெல்லாம் ஃபுல்லாகவே ஊறிக்குது. ஏன்னு சொன்னால் 24 hours தண்ணி வந்து இந்த புல்லாம் சரி இந்த நிலமும் சரி நல்லாவே சேரால் ஊறிக்குது. ஸோ இது இதுவும் வேற லெவல் பாருங்க எப்படின்னு சொல்லி. உங்களுக்கு ஃபுல்லாக விளங்கும் போது தெரியும். பட் வேற லெவல் இல்லைங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டு வேற லெவல் இருக்கு.
ஓகே என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த மொபைலில் ஓட்ட போகிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிட்டேன். கஷ்டப்பட்டு மேலைக்கு வந்து வீட்டெல்லாம் யாரும் மேலெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னு சொன்னா மேலைக்கு வந்து கொள்ளே இல்லை நல்லாவே ஊறி. ஸோ அதனால ஏன்னா கவர் பண்ணி இது பண்ணுவேன், ஃபுல்லாகவே கவர் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இன்னும் ஃபியூச்சரில் நிறைய அட்வென்ச்சர் ரைட் எல்லாம் போகிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பைக் பனியாக பார்க்கிங் இருக்குது. இன்னும் அப்படியே 1.5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு பைக் எடுத்துட்டு அப்படியே நாங்கள் நூறல் டவுன் போயிட்டு அப்படியே கெழுவே போய்க்கிடுவோம். ஸோ இந்த vlog எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கொண்டு இது மாதிரி. ஓகே, இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன்.